எங்களோட வைப்ரேஷனல் தாட்ஸ் இருக்கனாலேயே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுவும் குறிப்பாக இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம், சென்னை இந்த மாதிரி இடத்துல எல்லாம். ஆனால் நீங்கள் காலையில் ஒரு 3 மணி ஒரு 2:30 மணிலேருந்து எந்திரிச்சு பாருங்களேன், இந்த ஊரே அப்படியே அமைதியாக இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உங்கள் மைண்டு ரொம்ப காமான ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போது இதே ஒரு டைம் 24 ஹவர்ஸ் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 12 மாதத்தில் இந்த மார்கழி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ செட் பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதம்லாம் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதீத குளிர் நிலவும். அப்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனோட இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அது நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம் மாலை போட்டுக்கோ, மார்கழி மாதம் கோயிலுக்கு போ, இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் இருக்குது இல்லைங்களா, இந்த பூமியிலே வந்து 12 மாதத்தில் அதிகமான அமுத காற்று ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் தான். இதுதான் ஐப்பசி மாதத்துக்கு மிக